கர்த்தரை பிடித்து கொண்ட ரூத்துக்கு என்ன நடந்தது தெரியுமா? காரியங்கள் கைக்குடி வந்தது. போவாசை கர்த்தர் தந்தார். ஏற்ற வேளையில போவாசை கர்த்தர் தந்தார். முடிந்து போன ரூத்தின் வாழ்க்கையிலே கர்த்தர் புது துவக்கத்தை தந்தார். இந்த பாடல்ல கூட அந்த ஃபர்ஸ்ட் சரணம் அதுதான் வரும். சத்துரு ரூத்தின் வாழ்க்கையிலே எண்டிங் போட்டாலும், சத்துரு ரூத்தின் வாழ்க்கையிலே எண்டிங் போட்டாலும், தேவன் போவாசை தந்து நியூ பிகினிங் கொடுத்தாரே. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைக்குடி வர பண்ண போகிறார். அது எந்த காரியமாக இருந்தாலும், திருமண காரியம், குழந்தை பாக்கியம், இன்னும் வீடு கட்டுற காரியங்கள், எல்லா காரியமும், வேலை ஸ்தலத்தில் எல்லா காரியமும் கர்த்தர் தடைகளை உடைத்து கோணல்களை செவ்வைப்படுத்தி இருளை அகற்றி காரியங்களை கைக்கூடி வர பண்ண போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நான் இப்படி தான் ஒரு பாடலை போட்டிருக்கேன். பரலோகத்தின் தேவனாலே எல்லா காரியமும் வாய்க்குமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே என்ற ஒரு பாடலை நான் போட்டிருக்கேன். யூடியூப்ல இருக்கு. அதில் ஒரு சரணத்தை பாடுவோமா? இந்த நேரத்தில் பாடுவோமா? ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனாலே எல்லா காரியம் வாய்க்குமே, தேவ கிருபையாலே எல்லா நன்மைகளும் கை கூடி வந்திடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, உன் காரியம் வாய்க்காதது கர்த்தரா வாய்க்குமே. ஆமென். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும்.